சில ரகசியங்கள் ஆண்டவருக்கும் நமக்கும் மட்டும்தான் தெரியும். சில ரகசியங்கள் கணவன் மனைவிக்கு மட்டும்தான் தெரியணும். சில ரகசியங்கள் அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும் மட்டும்தான் தெரியணும். ஆனா மூன்றாவது ஒரு நபர் உங்க வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா ரகசியங்களையும் தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா இன்னைக்கு நீங்க நம்பி எல்லாத்தையுமே அவங்களிடத்துல சொல்லுவீங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவர்கள் தங்களுடைய வேலையை காமிக்காம இருக்க மாட்டாங்க, அவங்க புத்தியை காமிக்காம இல்ல. நான் ஒன்னு சொல்றேன், எந்த நண்பனுக்காக நீ ரொம்ப ரொம்ப பாடுபடுறியோ, எந்த நண்பனுக்காக உன்னுடைய குணத்தை நீ விட்டு கொடுத்தியோ, எந்த நண்பனுக்காக அம்மாவை அப்பாவை சர்ச்சை ஜெபத்தை நீ விட்டியோ, அந்த நண்பன் உன்னை உயர்த்த மாட்டான். ஒரு நாள் அந்த நண்பன் உன்னை அழிக்கிறதுக்கு கொண்டு போய் நிறுத்திடுவான். நீ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வச்சதற்காக நீ துக்கப்படுற காலம் வரும். நான் தெரியாம இவன் கூட கை கொடுத்துட்டேன், தெரியாம இவன் கூட நான் பழகிட்டேன், ஒரு பொல்லாத மனுஷன் கூட நான் பழகிட்டேன்னு நீ ஃபீல் பண்ற ஒரு காலம் வரும். அதற்காக தான் ஆண்டவர் இன்னைக்கு ஊழியக்காரன் மூலமா பேசுறாரு, ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப அவசியம். உன்னை எங்க வேணாலும் கொண்டு போய் தள்ளிடுவாங்க. உன்னை ஆண்டவரை விட்டு பிரிச்சிருவாங்க, உன்னை குடும்பத்தை விட்டு பிரிச்சிருவாங்க, அம்மா அப்பா விட்டு பிரிச்சிருவாங்க. உன்னை உனக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா கிருபை வரங்களையும் உன் ஃப்ரெண்ட் இழக்க பண்ண நண்பர்களுக்கு நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னா, உங்களுக்கு கான்பிடன்ட் கொடுக்கறாங்கல்ல, உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறாங்கல்ல, உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கறாங்கல்ல, உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிற நண்பர்களிடத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் நீ ஒரு 10 நாள் பிரிஞ்சிரு, அப்ப தெரியும். நீ அவனை கொஞ்சம் வழிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரி இரு. அந்த பழக்கம் உங்களுடையதே இல்ல. நன்றாய் கவனிங்க. நீங்க கல்யாணம் பண்ணும் போது எடுத்த தீர்மானம் என்ன அப்படின்னா, என்ன பிரச்சனை வந்தாலும் என் கணவனாரை விட்டு நான் பிரிய மாட்டேன், என்ன அடிச்சே அவர் கொண்டு போட்டா கூட நான் சாவேனே தவிர நான் என் வீட்டுக்கு போக மாட்டேன் தான் நிறைய பேர் தீர்மானம் எடுத்தாங்க. ஆனா உங்களை சுற்றி இருக்கிற யாரோ ஒரு நபர், நீ 10 நாள் உன் அம்மா வீட்டுல போய் உட்காரு, நீ 10 நாள் உன் ஃப்ரெண்டு வீட்டுல உட்காரு, அப்பதான் அவங்களுக்கு புத்தி வரும், அப்பதான் நீ இல்லாததை மிஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்த உடனே அடுத்த நிமிஷத்துல அந்த முடிவெடுக்கிற எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கிறேன். அந்த முடிவெடுத்து பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன். உங்க மனைவியா, உங்க மனைவி இப்படி பண்றாங்களா, நீ ஏன் அப்படி பண்ற, நான் உனக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்றேன், இதை செய், அவங்க அழகா வழிக்கு வந்துருவாங்க, உன் வழிக்கு ஈஸியா கொண்டு வந்துடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஹோப் கொடுக்குறாங்களா? ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யார வேணாலும் நம்புங்க, ஆனா தவறான காரியத்துல உங்களுக்கு ஹோப் கொடுக்கிற ஒருத்தரை நம்பிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை அம்னோனுடைய வாழ்க்கை மாதிரி போயிடும்.